மகளே, ஜீ திரையில அவன் இப்பதான் முந்தானை முடிச்சு லேட்டஸ்டா பாத்துருப்பான் போல இருக்குது. அதான் முருங்காவா கேக்குறான். சிஸ்டர் வாங்க, பியூட்டி கிட் என்ன கதியில கிடக்குன்னு பாப்போம். வாங்க போ மகளே போ. ஜாஸ்மின், ஜாஸ்மின், என்னாச்சு? ஏய் என்ன என்னாச்சு ஜாஸ்மின்? பியூட்டி கிட் வேற பேபார்ஸா கிடக்குது. ஏதாவது கசமுசா நடந்திருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு ஜாஸ்மின்? என்ன நடந்தது? முருகனை சாட்டையில வெளுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவன் என்ன வெளுத்து விட்டான் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம், நாம நினைச்ச மாதிரி கசமுசா நடக்கல. அப்பாடா. உன்னை எப்படி வழி கொண்டு வரேன் பாரு. வெளுத்துட்டான் போல இருக்குதே. முருக மாமா, பாதாம் பால். தேங்க்யூ அஸ்னி. மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா மாமா? ஜாஸ்மின்க்கு உங்க மேல இருக்கிற கோவலம் போயிடுச்சா? என்ன அஸ்னி நீ அவ்வளவு சீக்கிரம் கோவம் போயிடுமா என்ன? அப்போ இதெல்லாம் எப்படி? எல்லாம் ஒரு செட்டப் தான். செட்டப்பா? எதுக்கு? ஓ, தாரா அத்திட்டி ஏமாத்தவா? கரெக்ட். அவங்க 3 பேருக்கும் வயிறு எரியணும் தான் அவங்க முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டு. சாரி மாமா. எதுக்கு அஸ்னி நீ எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. மாரிக்காக நம்ம இதை கூட செய்யலன்னா எப்படி? ஊர்ல 40 எருவு மாடு, 20 பசு மாடு இதெல்லாம் மேய்க்கிறனால என் அழகு தேவதை சரி பண்ண முடியாதா? அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அந்த மாட்டுக்கார பையல இந்த நிலைமையில பாக்கலாம் நினைச்சா அவன் நம்ம பியூட்டி குயின் நிலைமையில கிரிட்டிக்கல் ஆக்கிட்டான். வாய மூடு. சரி, உண்மையை சொல்ல விட மாட்டாங்கறாங்க. ஜாஸ்மின், என்னப்பா நீங்க 2 பேரும் தேவி அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கல்ல? யா, தேவி அம்மா கிட்ட சொல்லிட்டமா. தேவி அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவங்க எப்பவுமே எங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஹாசினி அக்கா, மாமா, முருகண்ணா எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. முருகன் சார், நாங்க போயிட்டு வரோம். ஓகே சார், ஹாப்பி ஜர்னி. Yeah, thank you. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மாரி போலாம் வா. மாப்ள வரும்பொழுது ஒரு சின்ன சென்ட் பாட்டில். ஓகே மாமா. சென்ட் பாட்டில். ஆமா. யோ, வண்டி எடு. சரிங்க.
தூக்குறியா? சீக்கிரமா போ. சீக்கிரம் போ. இடம் பார்த்து அடிச்சு தூக்கணும். சரிண்ணே. ஆளு பிஸி ஆக கூடாது, பாத்துக்கோ. அதெல்லாம் கரெக்டா அடிச்சு தூக்கிடலாண்ணே. இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே எத்தனை பேர் அடிச்சு தூக்கியிருப்பேன் நானு. யோ போயா, கிட்ட போயா. போறேண்ணே. போறேன் பாரு, பாஸ்டா போறேன் பாரு, போ. அந்த ஆள் நம்ம வண்டிக்கு வழி விட்டு ஒதுங்கி போறான். யோ அடிச்சு தூக்கியா. இருண்ண, இப்ப அடிச்சு தூக்குனா 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிண்ணே. ஆப்போசிட்ல வரும்போது நேருக்கு நேரம் அடிச்சு தூக்கலாம். அப்பதான் 2 பேரும் கண்டிப்பா காலி ஆவாங்க. அப்ப காரை ஓவர்டேக் பண்ணி அப்படியே யூ டர்ன் பண்ணி வந்து நேரா வந்து அடிச்சு தூக்கியா. சரிண்ணே. அவங்க பிளான்லயே ஏதாவது தப்பு நடந்துருச்சா? ஆன்ட்டி, ஒருவேளை லாரி ஃபாலோ பண்றது தெரிஞ்சு சூர்யா உஷாராகி வேற ஏதாவது ரூட்ல போய் அங்க ஏதாவது பிரச்சனையில சிக்கிட்டாரோ? அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம இப்படி போட்டு குழப்பிக்கிறதுக்கு பேசாம சூர்யா மாமாக்கு கால் பண்ணா விஷயம் தெரிஞ்சிட போகுது. நீ சொல்றதும் கரெக்ட் ஸ்ரீஜா. ஆன்ட்டி, எதுக்கும் ஸ்ரீஜா சொன்ன மாதிரி சூர்யாக்கு கால் பண்ணுங்க. உங்க போனை சூர்யா அவாய்ட் பண்ண மாட்டார்ல. ஃபாரின் போகலங்கிற விஷயம் தெரியாத மாதிரியே பேசுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நல்ல யோசனை தான் ஜாஸ்மின். இப்பவே கால் பண்றேன். ஸ்விட்ச் ஆஃப் வருது. ஆன்ட்டி, ஃபிளைட் மோடு போட்டிருப்பாரு. நீங்க மாரிக்கு கால் பண்ணுங்க. ரிங் போகுது. தாரா அத்தை போன் பண்றாங்க. இவங்க எதுக்கு எனக்கு போன் பண்றாங்க? ஹே, என்ன மாதிரி என்ன போனையே பார்த்துட்டு இருக்க? யார் போன்ல? தாரா அத்தை போன் பண்றாங்க ஹஸ்பண்ட் சார். அதான் எடுத்து பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேச வேண்டாம் மாதிரி அட்டென்ட் பண்ணாத, கட் பண்ணிடு. கட் பண்ண மாதிரி. என்னாச்சு ஆண்டி? கால் அட்டென்ட் பண்ணல, கட் பண்றா. ஹஸ்பண்ட் சார், எதுக்கு போனை கட் பண்ண சொன்னீங்க? மாரி, நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முதல்ல போன் ஆஃப் பண்ணு. குடு, நானே பண்றேன். இதா.
நீங்க மறுபடியும் கால் பண்ணுங்க. The subscriber is currently switched off. Please try after some time. என்னாச்சு அத்தை? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. முதல்ல ரிங் ஆன போன் இப்ப ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னா என் போனை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. அப்ப அவங்க வெளிநாடு போகல, இங்கே தான் இருக்காங்க. ஒருவேளை என்னோட பிளான் மாரிக்கு தெரிஞ்சு மாரி சூர்யாவை காப்பாத்துறதுக்கு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாளோ? என்ன ஆண்டி சொல்றீங்க? மாரி கூட எதிரா ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சூர்யா எப்படி உங்களுக்கு எதிர செய்வாரு? ஆமா அத்தை, சூர்யா மாமா உங்களுக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டார் அத்தை. ஏன்? வெளிநாட்டுக்கு போறேன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கானே, அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் லோக்கல்ல தான் எங்கேயோ இன்னைக்கு நைட்டு தங்குறான். அதெல்லாம் அந்த மாறி கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். சூர்யா மாமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல இல்ல, அங்கதான் நீ தப்பு பண்ற. மாரிக்கு இப்படி பிரில்லியண்டாலாம் யோசிக்க தெரியாது. கண்டிப்பா இது சூர்யாவோட வேலையா தான் இருக்கும். இத்தனை நாளா இல்லாம இப்ப திடீர்னு எதுக்காக சூர்யா இப்படி எல்லாம் பண்ணணும்? சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னத்த இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க? சூர்யா மாமாக்கு சந்தேகம் வந்தா நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அப்ப மாரி எல்லா உண்மையும் சூர்யா கிட்ட சொல்லிருப்பாளா ஆண்டி? மாறி சொல்லி இருக்கலாம், சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அது கன்ஃபார்ம். நீங்க சொல்ற மாதிரி சூர்யாக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்லது இல்லையா ஆண்டி? நல்லது இல்லதான். ஆனா இதுக்கு மேல நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்தாதான் முடியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அந்த சூர்யாவையும் மாரியையும் காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணணும். மேடம் தான். சொல்லுங்க மேடம். நீ சொன்னது கரெக்ட் தான் சண்முகம். சூர்யா மாரி ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கும் போகல, வெளிநாட்டுக்கும் போகல, லோக்கல்ல தான் எங்கேயோ தங்கி இருக்காங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? நீ ஒண்ணு பண்ணு. சூர்யாவோட காரு கடைசியா போன அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் இதுல ஏதாவது ரூம் புக் பண்ணிருக்கானான்னு பாரு. ஓகே மேடம். அப்படியே விசாரிச்சுட்டு வரும்போது பார்க்கிங்ல சூர்யாவோட கார் அங்க இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி பாத்துறேன். இத பாரு, நல்லா தேடி பாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே மேடம், எங்க இருந்தாலும் தேடி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். யோ, வண்டியை யூட்டர்ன் பண்ணியா? எங்க போய் தொலைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும்? ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுதே. வர்ற கோவத்துக்கு அப்படியே இந்த போன். ஐயோ ஆண்டி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். முடியலையே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாரிக்கிட்ட நான் தோக்க கூடாது. இல்ல இல்ல, நான் அவகிட்ட தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன். இந்த செடி தான் உங்க சந்தோஷத்துக்கான அடையாளம். இதை எப்பவும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. ஓகே மாரி இந்தாங்க, ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உண்மையாவே ஸ்பெஷல் கிஃப்ட் தான். இது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத gift. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் உங்க கூடயே வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்க டைம் நான் எடுத்துக்கிட்டா அது உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடும். இனிய ஹனிமூன் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. வரேன் சூர்யா. ஓகேடா. வரேன் மேடம். ஹஸ்பண்ட் சார், போலாமா? யா, ஒரே நிமிஷம். ஹஸ்பண்ட் சார், என்ன பண்றீங்க? உன் கையில ஒரு பூந்தொட்டி இருக்கு, என் கையில ஒரு பூங்கொத்தே இருக்கு. என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? மாரி, ஐ லவ் யூ மாரி. என்ன மாதிரி அமைதியா இருக்க? பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? போங்க ஹஸ்பண்ட் சார்,
எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்க மாதிரி. நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றது கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு. போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கே வெக்கப்பட்டா அப்புறம் ஹனிமூன் எப்படி? என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு. இத்தனை நாளா உன்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் பேசிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட லவ்வரா ஹஸ்பண்டா பேசுறேன். நான் கொஞ்ச நாள் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மாதிரி. அதுக்காக இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஹஸ்பண்ட் சார், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க மன்னிப்பு கேக்குற அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மனைவி கிட்ட கணவனும் கணவன் கிட்ட மனைவியும் தவறுதலா பேசவோ நடந்துக்கவோ முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்ட நமக்குள்ள மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல ஹஸ்பண்ட் சார். இல்ல மாறி, கணவன் மனைவி கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற தாரக மந்திரத்தை நீ எனக்கு புரிய வச்சிட்ட. அதனாலதான் நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட மாறி. அதான் உண்மை மாறி. ஹஸ்பண்ட் சார், மனைவியும் கணவன் கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிறதையும் நீங்க என் மேல காட்டுற அன்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் சார். எப்பவும் நீங்க உங்க அன்பால என்ன ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார். இன்னும் அந்த தரகர் கிட்ட இருந்து போன் வரலையே. நைட் ஆயிடுச்சு, இன்னும் சூர்யா மாதிரி இருக்கிற இடமே தெரியல. அத்தை, தரகர் கிட்ட இருந்து தகவல் வரும் அத்தை. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. முட்டாள் மாதிரி பேசாத ஸ்ரீஜா. தரகரை வச்சு சூர்யா மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்கலான்னு திட்டம் போட்டேன். இப்ப நைட் ஆயிடுச்சு, நேரம் வேற போயிட்டே இருக்கு. ஐயோ, என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? உங்க டென்ஷனுக்கு காரணம் புரியுது ஆண்டி. ஆனா நடக்கிறதெல்லாம் இப்ப நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் விடாம நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். புரோக்கர் கிட்ட இருந்து தகவல் வரும், வெயிட் பண்ணலாம் ஆண்டி. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அந்த தேவி மாறி வயித்துல வந்து பொறக்க கூடாது. அதுக்கான எதுவுமே நடந்துடக்கூடாது. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. தரகர் தான் கால் பண்றான். சூர்யா மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. பேசுங்க, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, என்னாச்சு? சூர்யா மாதிரி தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல மேடம், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிற ஹோட்டல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் 70% மேல தேடியாச்சு. அங்க எங்கேயுமே இல்ல மேடம். மீதி இடத்துல தேடி பார்த்தா கண்டிப்பா புடிச்சிருவோம் மேடம். ஏற்கனவே நேரமாச்சுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் மீதி இருக்கிற இடத்தை நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். மேடம் மேடம் லைன்ல இருக்கீங்களா மேடம்? யோ, அத்தை ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. சீக்கிரமா மாறி சூர்யா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு. ஓகே மேடம். ம்.
மனைவி அம்மா, என் தாலிக்கு வந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே. இந்த நேரத்துல எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை? எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே. ஒரே பதட்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் சருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவரு 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். என் கண்ணுல காட்டின மாதிரி நிஜத்துல நடந்துடவே கூடாது. நீங்க தாம்மா காப்பாத்தணும். நாம வெளிநாடு போறோம்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்கி இருக்கோம். வெளியே போனா யாராவது பாத்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதானே? ஆமா ஹஸ்பண்ட் சார். மாறி, நம்ம போற இடத்துக்கு தெரிஞ்சவங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வா மாறி, போலாம். பயப்படாத மாறி, 2 மணி நேரத்துல திரும்ப வந்துடலாம். கொஞ்சம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சென்டிமெண்டா? சரி, கார்ல ஏறு. ஏய் மாரி, சூர்யா கார்ல கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஓகேண்ணா. வா நான் போலாம். ஐயோ, வண்டி எடு, வண்டி எடு. ஹஸ்பண்ட் சார், வேண்டாம். இளநீ கடைக்கு போறான்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணா. அண்ணா, ஒரு இளநீ கொடுங்க. சரி. யோ, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த இடத்துல அடிச்சு தூக்கிடுவோம். சரிண்ணா. ரெடியா இரு. அடிச்சு தூக்கி அவன. சரிண்ணா. போ. சுவிட்சர்லாந்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்களா? ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்வி கேக்குது பாரு. மாறிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க பேசிட்டு எங்கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. நான் பேசிட்டு தரேன்.
சூர்யா ஒண்ணு இல்ல, நம்ம ஹாசினி மாறிக்கிட்ட பேசணும்னு சீக்கிரம் சொல்றா. பேசிட்டு கொடுங்க. ஆமா, 2 பேரும் எப்ப போய் சேர்ந்தீங்க? ஃப்ளைட் ஏறும்போது ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். ஆனா நீ பண்ணவே இல்லையேப்பா. டிராவல் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? அம்மா, நாங்க வெளிநாடே போகலம்மா. லோக்கல்ல, அதுவும் சென்னையில தாமா இருக்கோம். என்னப்பா சொல்ற? நீங்க வெளிநாடு போகலையா? சென்னையில தான் இருக்கீங்களா? ஸ்ரீஜா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிஸ்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாத்தியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. சரி, என்னப்பா சூர்யா சொல்ற? இப்ப நீ எங்க இருந்து பேசுற சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேம்மா. என்னது? ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறியா? என்னாச்சு சூர்யா? டேய், ஏன்டா அழற? சூர்யா, சூர்யா மாமா அழுதுட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா. போன் என்கிட்ட கேக்குது. ஹாஸ்னி என்னன்னு கேளு. அத்தை என்னாச்சு? சூர்யா மாமா எங்க இருக்கீங்க? என்னாச்சு மாமா உங்களுக்கு? நாங்க வெளிநாடு போகல ஹாசினி. மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். என்னது? மாரிக்கு ஆக்சிடென்ட்டா? எந்த ஹாஸ்பிடல் மாமா? அது ஹார்டி ஹாஸ்பிட்டல், பீச் ரோட்ல இருக்கு. இப்பவே கிளம்பி ஹாஸ்பிடல் வரோம் மாமா. மாரிக்கு என்னாச்சு ஹாஸ்னி? சூர்யா மாமா, மாரி 2 பேரும் வெளிநாடு போகலையா? மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்தான நிலையில பீச் ரோட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். ஹாசினி போலாம். ஐயோ மாறி. சூர்யா, நீ கவலைப்படாதப்பா. மாரிக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க எல்லாருமே வரோம். நீ தைரியமா இருப்பா. சரிங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஆமா ஆமா, வாங்க போலாம். எனக்கு சீக்கிரம் வாங்க. வாங்க ஆண்டி.